ஒரு பள்ளிக்கூட கட்டிடத்தின் ஆதங்க குமுறல். வாருங்கள் வாருங்கள். இங்கிருந்து சென்று எத்தனை வருடங்கள் ஆன பின்பும் இந்த பள்ளிக்கூடத்தின் ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறதே, பரவாயில்லை. பார், நீ விளையாடிய மைதானம், உங்களுக்கு நிழல் தந்த தூங்கு மூஞ்சி மரம், பல கிளைகள் முறிந்தும் இன்னும் நிழல் தந்து கொண்டிருக்கிறது. கதை பேசி பொழுதுபோக்கிய மரத்தடி, எல்லாம் அப்படியே இருக்கின்றது. ஆனால் மாணவர்கள் மட்டும் ஆண்டுக்கு ஒரு முறை வெளியேறி செல்கின்றனர். இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் பலர் நல்ல நிலையில் இருப்பதை கேள்விப்பட்டு நான் பெருமை அடைகிறேன். முன்னாள் மாணவர்கள் சிலர் தன்னை அறிவாளி ஆக்கிய இந்த பள்ளிக்கூடத்தை அடிக்கடி நினைவு கூறுகிறார்கள். பள்ளிக்கூடத்திற்கும் இன்றைய மாணவர்களின் நலனுக்கும் பொருளுதவியும் செய்கிறார்கள் என்பது அவர்களின் நன்றி மனப்பான்மையை உணர்த்துகிறது. அதே சமயத்தில் இப்பள்ளியில் பயின்று தற்போது அரசு அதிகாரிகளாக இருப்பவர்கள் தங்கள் பிள்ளைகளை இப்பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பதில்லை என்பது சற்று வருத்தமளிக்கிறது. இந்த வருத்தம் கூட பரவாயில்லை, இதைவிட பெரிய வருத்தம் ஒன்று இருக்கிறது. அது என்னவென்றால், நான் பாடசாலையாக இயங்கிய போது காலகாலமாக எத்தனையோ பல மேதைகளை உருவாக்கியிருக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு உயர்ந்து நிற்கிறேன். ஆனால் நான் ஒரு வாக்குச்சாவடியாக இயங்கிய போது சமீப காலமாக நேர்மையான உத்தமரான சில தலைவர்களை கூட உருவாக்க முடியவில்லையே என்று மனமுடைந்து போகிறேன். இப்படிக்கு வருத்தத்துடன் நீங்கள் பயின்ற பள்ளிக்கூட கட்டிடம்